கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கடந்த ஆண்டெல்லாம் காத்து கிருபையாக காத்து வந்த தேவனுக்கு கோடாக்கோடி நன்றி. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து என் பையனுக்கு அதிகமான காய்ச்சல், 2 நாள் ஊசி போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்லாம் அதிகமான காய்ச்சல். அப்போ நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனை தொட்டு பார்க்கும்போது அப்படி ஒரு காய்ச்சல் அடிக்கிறது எங்களால் உணர முடிஞ்சு. அவன் கடந்து ஆடுறான். அப்போ ஆஸ்பத்திரி போகலான்னு இருக்கு. ஏம்மா நீங்கள் இப்போ தானே ஜெபிச்சிருக்கீங்க, ஏன் விசுவாசம் இல்லையாம்மா, அமைதியாக இருங்க, எனக்கு ஒன்றும் செய்யாதுங்க. ஆனால் அவன் இருக்கிற இதை பார்த்தா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் குடும்பமாக அழுது ஜெபித்தோம். அப்போ எனக்கு ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, நான் ஒன்று விடுப்பேன், என் நாமத்தை மகிமைப்படுத்துவான்னு சொன்னீங்களே சப்பா. நான் கூட்டத்தில் உபாச கூட்டத்தில் சாட்சி சொல்கிறேன், பிள்ளைக்கு உடனே காய்ச்சல் நிற்குன்னு சொன்னேன். கர்த்தருடைய கிருபையில் நாங்கள் ப்ரேயர் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த காய்ச்சல் எல்லாமே போயிடுச்சு. அவன் குளிர்ந்த தண்ணி போல கிடந்தான். கர்த்தர் பெரியவர். அல்லேலுயா. கர்த்தர் விடுதலை கொடுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை சாட்சியாக நிறுத்துகிற என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பெயர் நெல்சன். எனக்கு ஊர் கிழக்கு பரப்பாடி. நான் சின்ன பையனாக இருக்கும்போது தூக்கத்தில் அலறுவேன். அது ஒரு 5 வயசு இருக்கும்போதே அப்படி ஆரம்பிச்சிட்டு அது அப்படியே தொடர்ந்தது. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு, நான் அப்படியே 3ஆம் வகுப்பு அப்படியே படித்து வந்துட்டு இருக்கும்போது தூங்க ஆரம்பித்தாலே அப்படி கத்த ஆரம்பிச்சிட்டு நைட்லாம் கதவை திறந்து விடுங்க, நான் வெளியே போகணும். நான் அப்படி என் வாழ்க்கை அப்படி தான் இருந்தது, ஒரு வெறுப்பாக. ஆனால் அந்த தூக்கத்தில் அலறது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தது. 7ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படியே தொடர்ந்துட்டு ஒரு நாள் நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு பண்டிகைக்கு போயிருந்தேன். அங்கே சொந்தக்காரங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்போ சின்ன பையன் கிரிக்கெட் விளாட போயிருந்தேன் எங்கள் உறவினர்கள் கூட. இப்போ கிரிக்கெட் விளாடிட்டு மத்தியானம் போல் அப்படி படுத்துருக்கேன். அப்போ தூக்கத்தில் அலற ஆரம்பிச்சிட்டேன். பால், கிரிக்கெட், கேட்ச் பிடிங்க அப்படின்னு. நான் அப்படியே தூக்கத்திலே எந்திரிச்சு அலறதேன். அப்படியே என்னை பார்த்து எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்போ தான் எனக்குள்ளே ஒரு கவலை வந்துச்சு. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கு, ஏன் நான் மட்டும் தூக்கத்தில் அலறுதேன். எல்லோரும் நல்லா நிம்மதியாக தூங்குறாங்க, அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க நிம்மதியே நல்லா உறங்குறது தான். ஆனால் அந்த உறங்குறதே எனக்கு பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு நான் அந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அப்போ தான் எனக்கு ஒரு கவலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சின்ன பையன் தூக்கத்தில் அலறுறது எனக்கு பெருசாகவே தெரியல. ஆனால் அன்னைக்கு என்னை பார்த்து எல்லோரும் சிரித்தாங்க. எனக்குன்னு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. சிரித்தாங்க, கேலி பண்ணாங்க. இது மட்டும்தான் நடந்து. ஆனால் நான் கவலைப்பட்டேன். அப்போ எனக்கு ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், அதெல்லாம் தெரியாது. ஆனால் எனக்குள்ளே ஒரு கவலை. அப்படியே தனியாக போய் உட்காந்துருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஒரு நாள் நான் வீட்டில் எங்கள் சைடு ரூமில் படுத்திருக்கும் பொழுது ஒரு சொப்பனம் எனக்கு வந்துச்சு. சொப்பனம் எப்படின்னா, நான் எந்த ஊரில் அலர்னனோ அந்த ஊரில் உள்ள கோயிலில் பண்டிகை நடக்கு. நான் எங்கள் உறவினர் ஒரு 2 பேர் சர்ச்சுக்கு காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கும். அப்போ வானத்துலேருந்து ஒரு மின்னல் அடித்தோடனே நான் அப்படியே எட்டி பார்க்க. அந்த மின்னல் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அப்படியே என்னை நோக்கி வந்துகிட்டே இருந்துச்சு. உடனே எனக்கு புரியலை. அப்போ சின்ன பையன் வர, அப்போ இது சொப்பனத்தில் தானே வருது, கனவுல தானே வருது, உண்மை இல்லைலான்னு பார்க்க. அந்த மின்னல் எனக்கு நேராக வந்துகிட்டே இருக்குது. கிட்ட வர எனக்கு ஒரு பயம். ஆனாலும் ஒரு எண்ணம் ஓடுது, இது கனவு தானே அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடுது. ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த மின்னல் என் மேலே பட்டுச்சு. நான் தூங்கிட்டு இருந்தேன். அது என்னை என் மேலே ஒரு கரண்ட் அடித்த மாதிரி அடித்து கொஞ்சம் தூரம் மேலே தூக்கி கீழே போட்டு, நான் சின்ன பையனோடனே அப்படியே பயந்து எங்கள் அம்மா கிட்டே போய் அப்படியே நின்னேன். எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. ஆனால் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் தூக்கத்தில் அலர்ந்த அந்த இதே இல்லை. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு கிருபை செய்தார். நான் ஆண்டவர்கிட்ட ஆனால் ஜெபம் பண்ணல, பைபிள் படிக்கலை. ஆனால் எனக்கு ஒரு கவலை. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை செய்தார். அடுத்தல காலேஜ் படிக்கும்போது ஒரு பிரச்சனை. அப்போ நான் எனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேன், நம்ம ஏன் வாழணும், இதுக்கு மேலே வாழ வேண்டாம் அப்படின்னு. நான் தூங்கவே இல்லை. மணி 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது, 4 மணிக்கிட்ட ஆகிட்டு எனக்கு அந்த ஒரு சவுண்டு மாதிரி கேட்கு, ஏன் வாழணும், இதுக்கு மேலே ஏன் வாழணும் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த டைமில் நான் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கேன், யார்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் அந்த டைமில் தான் நான் வீட்டில் இப்படி உட்காந்துருக்கேன். முன்னாடி ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு வெளிச்சம், திடீர்னு ஒரு பிரகாசம். அதில் ஒரு மனிதர் இருந்தார். அப்போ எனக்கு ஏசப்பா, பைபிள், நான் கோயிலுக்கு போகிறதெல்லாம் அவ்வளோவா கிடையாது. அப்போது ஒரு மனிதர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவங்க வெள்ளையும் கிடையாது, அந்த வெண்மைக்கும் மேலாக ஒரு அழகாக இருந்தாங்க. சுருள் முடி. நான் பார்க்கேன், எனக்கு இருக்க பிரச்சனையில் நான் பயப்படவும் இல்லை. அப்படியே பார்க்கேன், யார் இது இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு. நான் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடுத்தல அந்த 1/2 மணி நேரம் கழிச்சப்புறம்
எவ்வளோ அழகாக இருந்தாங்களோ அவ்வளோத்துக்குள்ளே அவங்க வந்து அலங்கோலமாக அடிபட்டு இருந்தாங்க. அடுத்தால தான் நான் ரொம்ப நாள் கழித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது இயேசு கிறிஸ்து என்று. அவர் அப்பொழுதே என்னை தேடி வந்தார். ஆனால் அதுலேருந்து எனக்கு அந்த தற்கொலை அதே மாதிரி எண்ணங்களும் நீங்கி போச்சு. அல்லேலூயா. அடுத்தால நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஐடி ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ 2021 அந்த டைம்லலாம் இன்ஜினியரிங் அந்த ஃபைனல் இயர் அந்த டைமில் நான் நல்லா ப்ரே பண்ணுவேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி ப்ரே பண்ணுவேன். எதுக்கு? நான் எனக்காண்டி ஆனால் ப்ரே பண்ண மாட்டேன், மற்றவங்களுக்காண்டி. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, துன்பத்தில் இருக்காங்க, நான் என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறாங்களாம் நோட்டில் எழுதி வச்சு ப்ரே பண்ணுவேன். ஏன் ப்ரே பண்ணுவேனே தெரியாது. அப்பொழுது நான் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ணு முன்னாடி நிறைய படங்கள் மாதிரி ஓடும். அப்போ வந்து எனக்கு என்னென்னே புரியலை. நான் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ 2022 டிசம்பர் 31 நான் இசையும் வாசிப்பேன், கீபோர்டும் ப்ளே பண்ணுவேன். அப்போ எஸ்டேட்டுக்கு நான் கீபோர்டு ப்ளே பண்ண போயிருந்தேன். அப்பொழுது வந்து ஒரு ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. அப்போது எல்லா பசங்களையும் ஐயர்வால் வந்து கூப்பிட்டு ப்ரே பண்ண கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்போது வந்து ஜெபம் பண்ண போக எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து ஒரு இடத்துல போய் தனியாக ஒதுங்கி தான் நின்னேன். கடைசி ஐயர்வால் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு வாடா ஏங்க நிற்கான்னு கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ண வச்சாங்க. அப்போ வந்து உள்ளே ஏற்கனவே ஒரு 15 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஜெபம் பண்ணதுக்கு. நான் வந்து கடைசி ஐயா கூப்பிட்டு வராங்க, நான் வந்து கடைசியாக தான் உள்ளே என்ட்ராகுதேன். ஆனால் அந்த ஊழியக்காரங்க முதல்ல என்னை பார்த்து சொன்னாங்க, ஏசப்பா உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேச விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஏசப்பா உங்களை ஊழியத்துக்குன்னு எடுத்துடுவாங்க, அவர் உங்களுக்கு தாளந்துகள் கொடுத்துருக்கிறார், அவருக்காண்டி பயன்படுத்துங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. நான் புக்கெலாம் எழுதுவேன், கதை எழுதுவேன், கவிதை எழுதுவேன், பாட்டு எழுதுவேன், அதே மாதிரி நிறைய எழுதுவேன். ஒரு 5 புக்கு எழுதி சர்ச்சில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். வேறு ஒரு யூடியூப் சேனலில் நான் வந்து பாடல் வரிகள்லாம் எழுதி போடுவேன். அப்போ வந்து எனக்கு கீழே ஒரு 15 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் யூஎஸ் ப்ராஜெக்டில் இருந்தேன். எனக்கு வந்து அது ஒரு புதுசாக இருந்துச்சு, இது என்னது அப்படின்னு. ஆனால் நான் வந்து அதை ஒரு பெருசாகவே எடுக்கலை. ஆனால் அதே மாதிரி 9 மாதத்தில் எனக்கு ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை. அந்த வேலையை விட்டு நான் வந்து வெளியே வரேன். அதுலேருந்தே எனக்கு தொடர்ந்து ஒரு 4 மாதமாக பிரச்சனை. பிப்ரவரி மாதம் 2024 பிப்ரவரி மாதத்துலேருந்து பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை. கண்ணை மூடி ஏசப்பான்னு நான் சொல்ல ஆரம்பித்தாலே ஒரு பிரசங்க பீடம், ஒரு மைக் வந்து என் கண்ணு முன்னாடி நிற்கும். நான் எந்த இதுவுமே ஜெபமே பண்ணியிருக்க மாட்டேன். கண்ணை மூடி ஏசப்பான்னு சொல்ல ஆரம்பித்தாலே பிரசங்க பீடம், ஒரு மைக். அது 2024 பிப்ரவரி மாதத்துலேருந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்து. ஆனால் நான் ஏதாவது ஒரு சின்ன ஊழியம் பண்ணணும் போலன்னு நான் நினச்சிக்கிட்டு நான் அப்படியே போய்கிட்டேன். அடுத்தல நான் சென்னையில் ஒர்க் பண்ணேன், யூகே ப்ராஜெக்ட், நல்ல சேல்ரி, ஒரு இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி பல காரியங்கள் என் வாழ்க்கையில் போய்ட்டுருந்து. இதுதான் லைஃபு, என்ன ப்ராஜெக்ட் எடுத்து நம்மளே ஒரு இது பண்ணணும், அதான் ஒரு ஆம்பிஷனாக வச்சுட்டு நான் போய்ட்டுருந்தேன். ஆனால் திடீர்னு வாழ்க்கையில் எல்லாமே க்ளோஸ் ஆன மாதிரி ஆச்சு, எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஆச்சு. நான் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். ஏன் இப்படி நடக்கு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, எனக்கும் வேலையில் அப்படியே பிரச்சனை, எல்லாமே ஸ்டக் ஆச்சு. அந்த டைமில் தான் நான் நினச்சது, இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை, அவ்வளோதான் போல், சரி என்ன பண்ணேன்னே தெரில அப்படின்னு நானே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் ப்ராஜெக்ட் இன்னும் ஒரு 2 வீக்ஸில் முடியும், அடுத்தால என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அந்த டைமில் தான் ஏசப்பாட்ட ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். நைட்டு முழுவதும் இருந்து பைபிள் படிப்பேன். மணி 3:30 4:30 மணிலாம் இருக்கும், பைபிள் படிச்சுட்டே இருப்பேன். என் வாழ்க்கை என்ன, எனக்கு ஏன் இப்படி நடக்கு, எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். எனக்கு வாழ்க்கை அவ்வளோந்தானா, நிறைய பேர் நல்லா இருக்காங்களே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு நான் அப்படியே தொடர்ந்து ஒரு 25 நாள் கிட்ட பைபிளே முடிய மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பைபிள்லாம் 6 மாதம் 7 மாதம் மெதுவாக வாசிப்பேன். 25 நாளில் இரவும் பகலும் பைபிளை படிக்கும்போது தான் ஆண்டவர் சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலம் பல காரியங்களை காண்பித்தார். நீ வந்து ஊழியத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே போட்டுட்டு பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் அப்படி தரிசனங்கள் சொப்பனங்களை காண்பித்து வாழ்க்கையை முடிந்து போய்விடும் என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தந்தார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவரிடம் நீங்கள் காத்திருக்கும் பொழுது எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. என்னையும் சாட்சியாக நிறுத்திய என் இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி. முதலாவது எனக்கு வாய்ப்பளித்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் அனீஷ். வள்ளியூர் தெரியுமா? தெரியும். வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கவர்மெண்ட் கான்ட்ராக்டராக இருக்கேன், யூனியன் கான்ட்ராக்டரு. நான் நார்மலாக எல்லா பசங்க போல தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உள்ளதுலே ஒஸ்ட்டுங்கிற ரேஞ்சுக்கு எப்படி சொல்ல,
எங்கே போனாலும் மாதம் ஒரு சண்டை இல்லாமல், அதுதான் என் கொள்கை மாதிரி இருக்கும். ஒரு பெரிய டீமே இருந்து வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. கரெக்டாக எப்படி சொல்லலாம், நம்ம எப்போவுமே எங்கேயாவது போவோம், சந்தோஷமாக ட்ரிப் போவோம். ஆனால் சிலர் மட்டும் நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்கே போனாலும் ஏதோ நிம்மதியே இல்லாமல் இப்படியே இருப்போம். இதே நிலமை தான் எனக்கும். பணம் இருந்துச்சு, கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம். எங்கள் தாய் நல்லா ஜெபிக்கக்கூடிய தாய் தான். எங்கள் அண்ணன் ரிக்கில் வேலை பார்க்க மாதம் 1 மாதம் வேலை, 1 மாதம் வருவான். நல்ல பணம், கான்ட்ராக்ட் வேலை இருந்து, பணம் இருந்து, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அண்ணன் வர டைம்லலாம் 1 மாதம் ஒரு தடவை வருவான், வந்தால் ஒரு டூர் போடுவான். கரெக்டாக அங்கேருந்து எங்கேயாவது ட்ரிப் போகிறோம் காரில். ஆனால் எப்படி இருப்பேன்னா, அப்படியே இந்த ஜன்னலை பார்த்தோன்னமாகவே இருப்பேன். ஆனால் ஊரில் நல்லா எனக்கு எப்படி சொல்ல, எனக்குன்னு ஒரு டீம் இருந்து, என் கூட எப்போவுமே சுற்றதுக்கு ஆள் இருந்து, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் சமாதானம் இல்லை, ஏதோ போயிட்டு இருந்துச்சு. அப்போது சபையில் ஒரு ஜோயல்னு சொல்லி ஒரு சார் உண்டு. அவங்க வந்து நார்மலாக பேசிக்காக என்கிட்ட பார்த்தா, மற்றவங்களாம் நம்மளை பார்த்தா ஒதுங்கி போவாங்க. அவர் வந்து பார்த்தா சும்மா ஒரு ஹாய் அப்படி ஒரு கொஞ்சம் ஓரளவு நல்லா நார்மலாக பேசுவாங்க, மதித்து பேசுகிற மாதிரி நார்மலாக பேசுவாங்க. அப்போ தான் ஐயா வந்திருந்தாங்க. ஐயா வந்ததெல்லாம் எனக்குலாம் தெரியாது. 2-3 வருஷம் எனக்கு ஐயர்வாளுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு எங்கே வாசலில் எல்லாருமே அப்படியே போயிடுவோம், அதனால் நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்போது அந்த டைமில் ரீசெண்டாக ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருந்தேன். அப்போது அதை சால்வ் பண்ணக்காண்டி என்ன செஞ்சிருந்தேன், ஒரு பிரச்சனை பண்ணிட்டு கொஞ்ச நாள் சரி எங்கள் அம்மாவும் ரொம்ப ஏசினாங்க, சரி ஃபீல் பண்ணுதாங்களேன்னு சொல்லிட்டு சும்மா வீட்டில் பேசிக்காக இருந்தேன். அப்போது அவர் தான் சரி தம்பி இப்படி ப்ரேயர் பண்ணுறோம் நாங்கள், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சும்மா கூப்பிட்டுருந்தா வந்திருக்க மாட்டேன். ஏன்னா சரி நம்மளையும் ஒரு ஆள் நல்லவன் நினச்சி கூப்பிடுதாங்களே, சரி போவோமேன்னு ஒரு அவர் ஆசைக்காக. சரி ஊர்லேயும் ரொம்ப கலவரம் பெருசாக இருக்குது, சரி போவோம். ஏன்னா ஒருத்தனை கத்தி எடுத்து குத்த போயிட்டேன், அவன் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டான். அப்போ ஒரு பெரிய இஷ்யூ, எங்கள் அம்மாலாம் ரொம்ப ஷாக்கு, ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. சரி அம்மாவுக்காக போவோம் அப்படின்ட்டு போனோம். அப்போ கொஞ்ச நாள் ப்ரேயர் போய்ட்டு இருந்து, இவங்கெல்லாம் நைட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மணிக்கணக்கில் அவன் ஒரு முக்கை பிடிச்சிருந்து தூங்கிட்டு இருப்பேன். எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, என்னடா இது கத்திட்டு இருக்காங்க. என் தங்கச்சி வீட்டில் இருந்து குடும்ப ஜெபத்தில் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணாலே அடிச்சு விடுவேன். என்னட்ட ஜெபம் பண்ணதான் நார்மலாக இருந்து ஜெபம் பண்ண அப்படிமே. அப்போ இவங்க இருந்து ஜெபம் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் விளங்க. இருந்தாலும் அவர் ஜோயல் சார் மூஞ்சிக்காக போய் உட்காருவேன். இப்படி தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இந்த சைடு திசையுள்ள சைடில் உள்ள ஒரு ஊழியக்காரங்க தான் நினைக்கிறேன், முதலூர் ஊழியக்காரங்க தான். அவர் வந்து பார்க்க நான் எப்படி நினச்சிட்டு இருந்தேன்னா, இப்படி நார்மலாக ஒரு வீட்டில் இருந்து ப்ரேயர் பண்ண உட்கார்ந்துருக்கோம். அப்போது நான் பார்த்து சொல்கிறேன், பக்கத்தில் இருக்க பசங்க 5-7-8 பசங்கிட்ட இருந்தாங்க, 3 சபை ஊழியர். அப்போது நான் பார்த்து சொல்கிறேன், ஏன்னா பிச்சைக்கார பயமாக வந்திருக்கான். ஏன்னா சாதா ஃபேண்ட்டு நார்மலாக இருந்தார். அப்போ என்ன பிச்சைக்காரமே வந்திருக்கான், ஊழியக்கார நிலையவே அப்படிங்க. அதனால் கெட்டாரத்தை மட்டும்தான் போடலை. அப்போ இப்படி சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. மேலே இருந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ப்ரேயர் பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் ஒவ்வொருத்தராக ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிருந்தாங்க. அப்போ வரிசையாக ஒவ்வொருத்தருக்கா புதுசாக ஒரே ஒரு பையன் மட்டும் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவான். அது கேஷுவல், நான் பார்த்துருக்கேன், ஐயா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற பசங்க மேலே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். அப்போ ஒவ்வொருத்தனும் அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபம் பண்ணதான். அப்போ நான் நினச்சிட்ருக்கேன், கல்ல பயிலுவ இங்கேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டானுவேன் இவனுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தன் லைஃப் நம்மளுக்கு தெரியும்ண்ணே, பாஸ்ட்டு தெரியும், எப்படி இருந்திருப்பான் எல்லாம் தெரியும். அப்போ இவன் என்ன நடிச்சிட்ருக்கானோ, கல்ல பயிலுவ ஃபுல்லாக ப்ராடுகார பயிலாக இருக்கானோ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனையாக நான் ஒவ்வொருத்தர் மேலேயும் அவர் கை வச்சு அவன் ஆவில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கான். நான் அப்படி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கேன். என் கிட்ட வந்தார். வந்த உடனே தலையில் சும்மா இப்படி தள்ளவும் இல்லை, ஒன்றும் செய்யலை, சும்மா இப்படி கை தான் வச்சார். வச்ச உடனே ஒரு மேலேருந்து ஒரு பிரகாசமான ஒளி தலையில் அடித்த மாதிரி இருந்து, இந்த உடம்பு மறுத்த ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா, ரத்தமே இல்லாமல் சில நேரம் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இந்த சிலருக்கு புல்லரிக்கும் தெரியுமா, அந்த கைகள்லாம் ரத்தம் இல்லாமல் கால் மறுத்தா, அதுக்கும் மேலே ஒரு அனுபவம். அப்படி மேலேருந்து கீழே வர சுருங்கு. ஆனால் என் வாய் ஏதோ பேசுது, என் மனசு மட்டும் தனியாக நிற்கி, தனியாக ஒரு ஃபீல். என்னதோ நடக்கான உடம்பு என் கண்ட்ரோலில் இல்லை. இது அப்போ பக்கத்தில் இருக்க ஜெய்சன் சொல்லி ஒரு பையன், அவன் சொல்கிறான், வானம் திறக்கப்பட்டிருக்கு, தேவதூதர்கள் பறக்கிறத காண்கிறேங்க. என் கண்ணுக்கும் தெரியுது, இவன் சொல்லுதெல்லாம் நமக்கும் தெரியுது. அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு விக்கிரக கோயில் உண்டு. அந்த கோயிலில் இருக்க ஒரு பிசாசு எந்திரிச்சு நிற்கி அப்படிங்க.
எனக்கும் தெரியுது. அப்போ என்னடா இது, இவன் சொல்லலாம் நமக்கு தெரியுது. அப்போ நம்ம வந்து ஓவராக இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் போல். இவன் சொல்லதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு தெரியாமல் இமேஜின் பண்ணுறோம். உடம்பு இந்த கூட்டத்து கூட இவனை கூட சேர்ந்து நம்ம நாசமாக போயிட்டோம். என்னதோ பண்ணிவிட்டானுவன், நமக்கும் சேர்ந்து இந்த கிறுக்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு, சரி எப்படியாவது எல்லோரும் ப்ரேயர் முடிச்சிட்டாங்க. என்னால் ப்ரேயர் நிறுத்தவே முடியல. நைட்டு 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மணி தாண்டிட்டு ப்ரேயர் போயிட்டே இருக்கு. என் உடம்பு கண்ட்ரோலே இல்லை. எல்லோரும் நிறுத்திட்டாங்க, என்னால் நிறுத்த முடியல. வீட்டுக்கு போகிறேன். சரி இனிமேல் இங்கே இது இன்னைக்கு லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு, இவனை கூட இனிமேல் வரவே கூடாதுன்ட்டு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதோட எங்கள் அத்தை ஒரு ஆள் உண்டு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில். அவங்க எப்படின்னா சடங்கு வீட்டு போக மாட்டாங்க, பிறந்தநாள் வீட்டு போக மாட்டாங்க. இந்த பேய் பிடிச்சி ஆட மாதிரி உள்ள ஒரு ஆள். பேயா இல்லை இந்த விக்கிரகமானு தெரியல, 2ஆம் கட்ட நிலமையில் உள்ள ஆள். அப்போ அவங்க வீட்டு வாசலில் இப்படி போயிட்டு இருக்கேன். இப்படி போனோன்னே இப்படி பார்த்தா யாரோ அந்த வீட்டு வாசலில் ஒரு பொம்பளை உட்கார்ந்துருக்கு இந்த மாதிரி இருக்கா. என்னடா இது நைட்டு சாமத்தில் 1 மணியில் இருக்கா, எவடா இது அப்படின்ட்டு இப்படி திரும்பியும் ஒரு தடவை இப்படி பார்க்கேன். அப்படியே இருக்குது. இருந்தாலும் ஒரு பயம் நம்மளுக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம பேசிக்கான ஆள் தானே, நமக்கு ஒரு பயம். ஒருத்தனை கத்தி எடுத்து குத்தளவு தைரியம் பண்ணாலும் எவனுக்குனாலும் பேய் பிசாசை பார்த்தா கொஞ்சம் கண்ணை அரட்டாக தான் செய்யும். அந்தால வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அப்போ நான் வீட்டுக்குள்ளே நினைக்கேன், நம்ம முழுமையாக மெண்டல் மாதிரி ஆகிட்டோம் இவனை கூட சேர்ந்து. ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒன்றுமே இல்லை, ஏதோ நம்ம கண்ணுக்கு பேய் இருக்க மாதிரி தெரியுது. இனிமேல் போகவே கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் ஆண்டவர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணதாக இருப்பாருங்க. எங்கள் அத்தை காலையில் ஒரு நாளும் என்கிட்ட ஒழுங்காக பேசாது. அப்போ அனிசே நீ டெய்லி ஜெபம் பண்ண போறியாம்லா? ஆமாம் என்னாச்சு அப்படின்னு. இல்லை அனிசே, என் வீட்டு வாசலில் ஒரு பொம்பளை இருக்க மாதிரியே இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒருத்தி இருந்துக்கிட்டே இருக்கா, என்னன்னே தெரில. நீ எனக்காண்டி கொஞ்சம் உங்கள் ஐயாட்ட எல்லார்ட்டையும் சொல்லி ஜெபம் பண்ண சொல்லன்னு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு, அப்போ உண்மையிலே நம்மளுக்கும் தெரியுதா? ஏன்னா நம்ம நிலைப்பாடு நமக்கு தெரியும்ண்ணே, நம்ம எந்த லட்சணத்தில் இருக்கோம் நமக்கு தெரியும். நமக்குன்னு அப்போ நம்ம எப்படி நமக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டு எனக்கு ஒரே ஷாக்கு. ஆனால் அன்னையிலேருந்து என் வாயில் நிமிஷத்துக்கு ஒரு தடவை கெட்டார்த்த வரல. சினிமா பாட்டு என்னால் கேட்க முடியல. நார்மலாக எல்லா பசங்களை போல் என்னால் இருக்க முடியல. ஒரு எப்படி சொல்ல, எனக்குன்னு ஒரு டீம் உண்டு, அந்த டீம்காரனோட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா ஒரு எப்படி சொல்ல, சுத்தமாக வெறுப்பற்ற மாதிரி ஒரு எப்பவும் ஒரு பெருமை இருக்கும். நான் போனால் அங்கே நிற்கணுன்னு இருக்கோம். இப்போ இதில் இருக்கோன்னா ஒரு 5 பேர் இருக்கும். அந்த ஊரில் டிசின்லாம் சொன்னாங்களா, டிசியே 2 தடவை அடிக்க போயிருக்கேன். என்ன கண்டா அவரே பயப்படுவார். ஏன்னா அவ்வளோ கிறுக்கு. பேசையே யோசிப்பாங்க, கட்சிக்காரன் யோசிப்பான். ஏன்னா கத்தி எப்போவுமே என் கூட ஒருத்தன் இருப்பான், மென்டல் டைப் அவன். எப்படின்னா நான் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக செய்வான். கத்தியில் எப்பவும் 2 மடக்கத்தி இருக்கும். அப்போ எப்படி இருந்து எனக்கு வாழ்க்கை அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் அப்போ என்ன ஒரு ஊழியர் இருந்தார். அவர் சொன்னார், நீ இனிமேல் உன் மூலமாக அநேக வாலிபர்கள் ரசிக்கப்படுவாங்க, தாய்மார்கள் எழுப்பப்படுவாங்க, சுவிசேஷம் பரவும், சுற்றி உள்ள கிராமங்கள் தோறும் ஆலயம் எழுமோ. இத்தனை காலம் எழும்பாத அப்பா இனிமேல் எழும்புவதுன்னு நானும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு விட்டுட்டேன். நாங்கள் நார்மலாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். சின்ன சின்ன பசங்க, இப்படி பசங்களாம் அபிஷேகம் பண்ணுறான். எங்கள் ஊரில் அநேக பேர் பெரிய முக்கியமான மூப்பர்கள்லாம் கூட எதிர்க்கலை. ஆனால் இந்த சின்ன சின்ன இந்த சைடில் இருப்பாங்க தெரியுமா, இந்த சும்மா ஐயா சொன்னமா இந்த சைடில் சும்மா இந்த பீடி குடிச்சு இந்த தெருவழியாக சுற்றிட்டு அலைவான் பாருங்க, அவங்களாம் எதிர்க்க ஆரம்பித்தான். எனக்கு ஒரு விதத்தில் கோபம். ஒரு தடவைலாம் கோயிலுக்குள்ளே இருக்கோம், உள்ளேருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், வெளியே ஒரு 4 பேர் சேர்ந்து அடிக்க வந்திருக்காங்க. மெயின் மூப்பர் டிசி கூட அடிக்க வரல, இந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் அடிக்க வந்திருக்கான். எனக்கு மனசே கேட்கல. எனக்கு எப்படி கோவம்னா, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படாத காலத்தில் என்னை பார்த்தாலே அவங்களாம் கிட்டே வரமாட்டான். என்னை பார்த்தாலே அப்படியே தூர போயிடுவான். ஏன்னா அண்ணன் தம்பி 3 பேர், எங்கள் சொந்த ஊர் திருமலாபுரம்னு சொல்லி எப்படியும் எங்கள் குடும்பத்தில் கொலை பண்ணாத ஆள் இல்லை. எங்கள் குடும்பம் மட்டும்தான் தப்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஆண்டவரை சொஸ்தரிக்கிறேன். அப்போ யாருமே பேசவே மாட்டான். இவன்கிட்ட பேசினாலே வில்லங்கம் அப்படின்ட்டு தூர போயிடுவான். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு என்னைக்கு உள்ளே வந்தனோ, என்னைக்கு ஜெபம் பண்ணணும்னு ஆரம்பித்தானோ அன்னைக்கு என்ன அடிக்க வந்துட்டான். எனக்கு மனசே கேட்கல. ஆனால் பழைய மாதிரி சண்டை போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை இலக்கணுமா, சரி நான் அதெல்லாம் ஐயாட்ட மட்டும் சொல்லிட்டு இருந்து அழுது ஜெபம் பண்ணுறோம். அப்போ ஆண்டவரே, நான் அழுது தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நான் உமக்காண்டி நிற்கிறேன், உமக்காண்டி தான் பேசுகிறேன், என்ன ஒருத்தன் அடிக்கிறதுக்கு வாசல் வர வந்திருக்கான். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டது வீணா ஆண்டவரே? எதற்காக ரட்சிக்கப்பட்டேன்?
நான் நிந்தையும் அவமானமும் சுமக்காண்டியே ரசிக்கப்பட்டேன். அப்போ பேசமுச்சிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நீ 2 நாளையிலே நீ காண்பா, ஒருவனும் அதில் இல்லாதபடி போவான், 2 பேரை வெக்கப்படுத்துவேன், ஒருத்தன் வீட்டை அடிப்பேன், ஒருத்தன் பிள்ளைகளை வாதிப்பேன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது, ஆனாலும் ஐயாட்ட சொன்னேன், இப்படி சொல்லுதார் ஆண்டவர் அப்படின்ட்டு. 2 நாள் விபிஎஸ் டூருன்னு சொல்லி ஒன்று நடந்து. விபிஎஸ் டூர் போவீங்களா உங்க ஊரில்? கரெக்டாக அதில் இருந்த ஒரு சகோதரி, அதில் இருந்த ஒரு 2 பேர் கூட அஃபேர், ஒரு தப்பான இடத்துக்கு போகும்போதுல மனைவிட்ட மாட்டி அன்னைக்கே வெக்கப்பட்டு கோயிலுக்குள்ளேயே வர முடியாத அளவு ஆக்கிட்டார். இன்னொரு நபரோட மனைவியை அடித்து ஒரு 2-3 வாரத்துலேயே மனைவி இறந்து போனாங்க. யாருமே நீங்கள் எப்படி சொல்ல, அபிஷேகம் மட்டும் அந்நிய பாஷைலாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் சும்மா பொழுக்குன்ட்டு. அந்நிய பாஷை பெந்தேகோஸ்தே சபைக்குன்னு எழுதியா வச்சிருக்கு. நாம் ஆதி சபைகளாக இருக்கோம், நமக்குரிய வார்த்தைகள் அது. பைபிளில் இருக்குது உண்மைன்னா பைபிளில் பரிசுத்தவி இருக்குது தானே, அப்போ அது நமக்குரியது தானே, எல்லாருக்கும் உரியது. நாமே வஞ்சிக்கப்பட்டு இருக்கோம். அநேக ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டு இன்னும் பாதாளத்தில் விழுந்து போயிட்டு இருக்காங்க. உங்கள் ஐயாவை நினச்சி நான் சோஸ்தரிக்கிறேன். அந்நிய பாஷை பெற்றவர்களையும் அவங்க அங்கீகரிக்காங்கண்ணே, அதுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் யாராவது உங்கள் ஐயா கூட சேர்ந்து ஜெபம்னு அனுப்புகிறீங்களா? யாராவது அனுப்புகிறீங்களா? ஏன் சொல்ல தோணலையா? ஏன் பிள்ளைகளை ஐயா கூட அனுப்ப வேண்டியதானே, இருந்து ஜெபம் பண்ணுன்ட்டு. இப்படியே இருப்போம்னா நம்ம பிள்ளைகள் எங்கே போவாங்க? பரலோகத்துக்கு போவோம்னு நினைக்கல. அந்த வாசல் பக்கம் கூட யோசிக்க முடியாது. எத்தனை பேர் நினைக்கிங்க? அந்த வாசலை கூட இன்னும் யோசிக்க முடியாது. எத்தனையோ ஊழியர்கள் கல்லர்களாக மாறி போனாங்க. ஒருத்தர் கிட்ட நிறுன்னா அவங்களோட நிலைமையை ஆண்டவர் எனக்கு ஆவியில் உணர்த்துவார். அந்த கிருபைகளை சில கிருபைகளை தந்திருக்காரு. வேசி மார்க்கத்தை தரிச்சவங்கள 1000 பேர் இருக்காங்க. ஊழியக்காரங்களா என்னத்து சொல்றீங்க? கண்ணின் மேட்மையும் கண்ணின் இச்சையும் காம விகாரத்தையும் உடையவர்களா இருக்காங்க. நீங்க அதுக்காண்டி ஜெபம் பண்ணுவீங்களா? எனக்கே ஜெபம் பண்ணீங்களா? ஊழியர்களே வஞ்சிக்கப்பட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் ஜெபம் பண்ண சபையில் யார் உயிர்ப்பிக்க முடியும்? எனக்கு ஒன்றும் உங்கள் சபையோ இல்லை எங்கள் சிஎஸ் சபையோ எங்கள் சபையோ நான் அவர்களுக்காகவோ இல்லை ஐயாவுக்காண்டியே நான் சாட்சி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். இன்றைக்கி ரோடு போடுறேன், பஸ் ஸ்டாண்டு கட்டுறேன், எல்லாம் செய்கிறேன். யாருக்கும் சாட்சி சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. தேவன் என்ன எழுப்பி இருக்கிறார், நான் சாட்சிக்காரனாக இருக்கணும். என்ன அவருக்காண்டி நான் சாட்சி சொல்கிறவனாக இருக்கணும். எத்தனை பேர் இதில் சுவிசேஷ ஊழியம் சொல்கிறீங்க? ஒரே ஒரு தாய்மார், 2 பேரா? பரவாயில்லையே அப்பா, பரவாயில்லையே. சுவிசேஷம் சொல்கிறது நல்லது. நீங்கள் உண்மையிலே ஆவிய பெற்றவர்களாக இருந்தால் அவரை குறித்து எல்லா தேசங்களையும் சொல்லுங்கள். ஐயெல்லாம் நாங்களாம் ஜெபம் போகிறோம். ஒரு இடத்துல ஒரு அக்காவுக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஃபுல்லாக முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணிட்டு நான் ஐயா தாய்மார், சுவிசேஷம் சொல்கிற தாய்மார், அவங்க ஆர்சி சபையை சார்ந்தவங்க. ஜெபம் பண்ணி அப்போவே ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், ஒரு சுத்திகரிக்கப்பட்ட கிட்னியை காட்டினார். ஆனால் அந்த அக்கா என்கிட்ட நான் இனிமேல் என் வாழ்க்கை முடிஞ்சு ஃபுல்லாக டயாலிசிஸ் தான் பண்ணணும், கிட்னி கல் உள்ள இந்த கட்டி அந்த கொப்பளம் மாதிரி கிட்டி ஃபுல்லாக ஆகிட்டு முடிஞ்சு என் வாழ்க்கைன்னாங்க. அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியிருக்காங்க. அங்கே கிட்னியில் ஒன்று கூட இல்லை, வெறும் சுத்திகரிக்கப்பட்ட கிட்னி. ஏம்மா உனக்கு இருந்த கிட்னிக்குள்ள அந்த கல்லுக்குள்ள அடையாளம் இல்லை, உள்ள இருந்த கொப்பளங்களுக்கான அடையாளம் இல்லை. இன்னைக்கும் சொல்றேன், அவர் ஒவ்வொருவருக்கும் அவர் சாட்சியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு சொல்றாங்க, நான் கிறிஸ்துவுக்காண்டி இனி நிற்பேன், நான் என் தெய்வத்தை மன்னர் வணங்குவேன். அல்லேலூயா! எவ்வளோ அற்புத அடையாளங்கள். புறஜாதியாருக்குள்ளே போகிறோம், இந்து சமயத்துக்குள்ளே நாங்கள் போனோம். 6 வருஷமாக பிள்ளை இல்லாத தாயாருங்க பிறகு சகோதரி இன்னைக்கு கர்ப்பவதியாக இருக்காங்க. அல்லேலூயா! இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்திருந்தாங்க. 2, 3, 4 குடும்பங்கள் வந்திருந்து. வரணும். நார்மல் கிறிஸ்தவங்கள வாழ்ந்தால் ஒரு இடத்துக்கும் போக முடியாது. அந்த பரலோகத்தின் வாசலை எட்டி கூட பார்க்க முடியாது. அவர் பைராக்கியம் உள்ளவரும் இயேசு இன்னைக்கும் காட்சி அளிக்கிறவராக இருக்கிறார். நான் அவரை பார்க்கலன்னு சொன்னால் நான் விசுவாசிச்சிருக்க மாட்டேன். நான் என் கண்ணால் அவரை பார்க்கலன்னு சொன்னால் நான் அவரை விசுவாசிக்கிறதே இல்லை. வைராக்கியமாக இருங்க கிறிஸ்துவுக்குள்ள. அவருடைய பரிசுத்தாவியை கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காண்டி திறப்பில் நிற்கிறீங்களா? என் தாயாரை குறித்து நான் சொல்ல முடியும். எங்கள் அம்மா விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சா நான் எல்லா நாளும் எல்லா வேலையும் பண்ணுவேன். என்ன ரொம்பலாம் கண்டிக்கலாம் மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சு விடிய காலம் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் செய்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்காண்டி?
நாங்கள் யாருமே கஷ்டப்பட்டு போல. எங்கள் மூத்தனை மட்டும்தான் வேலை கொஞ்சம் நார்மல் குடங்குளத்தில் வேலை பார்த்த மாதிரி இருந்தான். இன்றைக்கி அவன் ரிக்கில் போயிட்டான். அவனுக்கு இன்றைக்கும் 1 லட்ச ரூபா சம்பளம். 2வது அண்ணன் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம். லீவுக்கு வந்தாம்னா நான் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் வேலை எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். எந்த விதத்திலையும் எங்களை அவர் குறைந்து போக பண்ணலை. யாராவது ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காண்டி, ஊழியர்களுக்காண்டி ஜெபம் பண்ணுறீங்களா? தாய்மார்கள் தோறும் கூடி ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா காலம் கொடியதாக இருக்குது. பச்சிக்கிரும் ஓநாய்களும் கூட்டங்களுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கண்ணே. நமக்கு வேறு கண்டுபிடிச்சு நமக்கு தெரியாது. நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு, நம் ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கே நமக்கு என்ன தெரிய வேண்டியிருக்கு? அவருடைய ஆவி தேவையாக இருக்குது. யார் கல்லன், யார் பரிசுத்தவான், யார் உத்தமுள்ள இதயக்காரங்க, இதெல்லாம் தெரியறதுக்கே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? பரிசுத்தாவின் அனுபவங்கள் தேவைன்னு கடைசி காலங்களில் அதை கேளுங்க. எல்லாருக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. சமீபமாக லாஸ்ட்டாக ஒரு 3 நாள் முன்னாடி விடிய காலம், அது சொப்பனன்னு சொல்ல முடியாது, என் ஆவி என் ஏத்தப்பில் இந்த அக்கா இருக்க மாதிரி தான் இருந்து, ஒரு சீன பொம்பளை மாதிரி தான் இருந்தா. ஒரு சின்ன பிள்ளையும் அதில் இருக்குது. அந்த ரூமில் அடைச்சி போட்டிருக்க மாதிரி இருக்குது. அந்த பிள்ளை துப்பாக்கி எடுத்து விளையாடிட்டு இருக்கு. அந்த 2 பேர் மூஞ்சிலையும் பார்க்க இந்த சைடில் இதுலலாம் புண்ணு, இந்த ரொம்ப ஒரு அழுவி புண்ணு வந்தால் எப்படி இருக்கும், நம்ம குப்பளம் பெரிய பெரிய பொண்ணு. அவள் அழுது என்ன பார்க்குற மாதிரி இருக்குது, ரியலாக இருந்த மாதிரி இருந்து. அது தரிசனத்துக்கு ஒப்பாவும் இல்லை, சொப்பன மாதிரியும் இல்லை. வியாதிகளால் இன்னும் அடுத்த கட்டம் நெருங்கிட்டு, அடுத்து வர கட்டக்கூடிய வியாதியை யாராலையும் தாங்க முடியாது. இப்பொழுதே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் அதை காமிச்ச பிறகு தான், அதுக்கப்புறம் 2 நாள் ஜெபத்துக்கு போகும்போதுல ஒவ்வொரு ஊழியக்காரங்க அவங்களே சொல்கிறாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்படி ஒவ்வொரு ஆளும் என்ன நோய் பரவிட்டு இருக்கு, என்னன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு. தேசத்துக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, முக்கியமாக உங்கள் சந்ததிக்காக. ஏன்னா அது கோயிலுக்குள்ளே வரும்போச்சிலே நான் கண்டது, அநேக குடும்பங்கள் நுகத்துக்குள்ளே விலங்குல கெட்டப்பட்ட விதமாக இருக்கீங்க. இப்படி இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி இருந்தால் ஆசீர்வாதம் எப்படி தங்கும்? 1000 வந்தாலும் ஒழுக்கு போன மாதிரி போயிட்டே தான் இருக்கும். உண்மையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குண்ணா, இன்றைய தினம் ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஒரே ஒரு ஜெபம். தேவனே, இன்றைய தினம் என் சந்ததியில் இருக்க நுகங்கள் முறிக்கப்படணும். ஒவ்வொரு ஊழியர்களும் இன்னைக்கு ரட்சிக்கப்படணும். கள்ளத்தனமாக ஒருவர் கூட எங்களை வஞ்சிக்கக்கூடாது. என் கால்களின் சங்கிலிகள் இன்றோடு அகற்றப்பட வேண்டும். இயேசுவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவரும் பரிசுத்தரும் பராக்கிரமரும் பூமியை ஆளுகிறவரும் ராஜ்யங்களை இடிக்க பண்ணுகிறவருமாயிருக்கிறீர். இன்று எங்களை வீணாய் நீர் இங்கு கொண்டு வரவில்லை. இயேசுவே, இன்றே நீர் உமக்காய் வாஞ்சிக்கிற, உமக்காய் ஓடுகிற, உமக்காய் எத்தனைப்படுகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர். இன்றே இந்த ஒரு ஒளியை அனுப்புகிறார் பரத்திலிருந்து. நான் உணர்கிறேன். நீ இன்று கேளு, உன் கட்டுகளை அவிழ்க்க பண்ணுவார். உன் காலின் விலங்குகளை அநேகர் அவிழ்க்கிறதை நான் காண்கிறேன். உன் சிரசின் மேல் ஊற்றப்படட்டும். உன் சந்ததியின் கட்டுகள் இன்றோடு அவிழ்க்கப்படட்டும். நீ சாட்சியாய் அநேகருக்கு நிற்கும் பொருட்டு, உன் நாவி இனி அநேகரை உயிர்ப்பிக்கும் பொருட்டு, உன் கால்கள் நடக்கும் இடமெங்கோ சாட்சி விலகும் பொருட்டு உன் நாவியை ஊற்றட்டும். இனி நீ சாட்சியாக இருக்கும்படி அநேகர் உயிர்ப்புக்கும் பொருளாக இருப்பாய். உன்மேல் உன் கைப்பட்டு ஜபிப்போரும் 1000 பேர் விடுதலை அடையுமான காலம் வருகிறது. இந்த சபையின் நடுவே ஒரு வெளிச்சம் தோன்றிட்டு அது என்னவென்று உரைக்கிறது. இனி எழுப்பும் கூட்டம் உண்டு, இனி ஆர்ப்பரிக்கும் கூட்டமும் உண்டு, இனி தொனிக்கும் கூட்டமும் உண்டு. என்னை பரவாத காலங்களில் இருந்து இனி இந்த சந்ததியை எழுப்பி ரோதோ டோலோபோசத்தின் ஆவியை நான் நூற்று நாள் வந்தது. இனி நான் இவர்களின் ரோரபோசத்தின் கோபங்களை நான் நினையாமலோ, இனி இவர்களை சபிக்காமலோ இருக்கும்படி
இவர்கள் மேல் ரியோதின் ஆவியே, ரீகேனேமெசத்தின் தர்மத்தின் சந்ததிகளுக்காய் வைத்திருக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இனி உங்கள் மேல் ஊற்றப்படுவா. உங்கள் பிள்ளைகளை எழுப்ப முடியுமான காலம் வந்தது. இதோ விரியன் பாம்பு குட்டிகளே, நீ ரிபோரோகோலோசே வரும் கோபத்துக்கு ஆளாகாதபடி தப்பிக்க எத்தனைப்படி. ராபோ டேகாரா ரிதோடோரோ சேக்கனமரபோ ஓரி சேக்கரபோ ரிமௌதன் ரான் மொக்ரோனோ. தேவனுடையவர்களை கொட்டு நீ பரிதா சூரி கந்தரோ. உன்னாவு காசூரி மாலா. உன்னாவு நயவசனிப்பனால் பேசுமோ? அப்படியா? நுகம் ரிதண்டோல் மேசனோ. விரியன் பாம்பு குட்டிகளே, இன்றே வருங்கோபத்துக்கு தப்பிக்கும்படியா உன்னை நீயே ஞானவான் என்று எண்ணாதபடி தப்பித்துக் கொள். இல்லை என்றா உன்னிடம் நியாயம் தீர்க்கும் காலமும் வந்தது. நியாயம் தீர்க்கும் காலம் வந்தது. கல்லர்களே, மனம் திரும்புங்கள். இனி பிழைக்க பண்ணும் ராஜா, நீர் தெரிந்தெடுத்த புத்திரர்கள் ஐயா, நீர் புத்திரோ, நீர் தெரிந்தெடுத்த சந்ததி ஐயா, இவர்களை ஆசீர்வதியும் விடுதலை நாவி ஊற்றப்படட்டும் ஐயா. இங்கு அநேகரும் இளம்பட்டும், அநேகர் ரீபோலேசத்தின் உத்தம இதயமுள்ளவர்களாய் அநேகரை எழுப்பியிருக்கிறீர். என்னும் ஒரு மாபெரும் எழுப்புதலை நீர் ஊற்ற இருக்கிறீர். இவர்களோடு இவர்கள் சந்ததியோடும் இருக்கும். அநேக பாடுகள் உண்டு ஐயா. மறைமுகத்தின் கண்ணீர்கள் அநேகம் உண்டு, அநேக பாடுகள் உண்டு. தேர ஓய்ஷரே, நித்தமும் கதறலினால் உன் குரல் மங்கிற்றோ. உன்னை அவர் நோக்கி இருக்கிறார். நித்தமும் உன் கதறலினால் வானம் திறக்கப்படாதபடி இருக்கிறது என்று நீ எண்ணினாயோ? இல்லை, உனக்கான ஒரு ஒளி தேல் மிகுந்த தெய்வம் உன்மேல் உதிக்க பண்ணினா. நீ இனி காரோபோசத்தின் சாட்சியை சொல்லும்படியான காலம் உனக்கு வந்தது. அதே போல பலவானின் வல்லமைகள் செயல்படாதபடி, தேவனை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறப்பா. பலவானின் வல்லமைகள் செயல்படாதபடி பொல்லாத இந்த பகுதியை ஆளுகிற பொல்லாத டேம் நீக்ரோவை ஸ்ரீரோனத்தின் நாபிகளை இயேசுவின் நாமத்தில் மட்டங்கடிக்கிறோம். மில்பிகின் த்ரோபலசை, இந்த ஊரை முழுமையாய் சுத்திகரிக்கும்படியாய் வல்லமையின் ஆவியானவர் ரீமோட் மேல் லிம்போசர் ரோவக்கல் மில்பிகிஸ் ரோபட்டோனுமைக்குசை சுத்திகரிக்கட்டும் ஐயா. நாங்கள் அல்ல, நாங்கள் வல்லவர்களும் அல்ல, நாங்கள் பராக்கிரம் உடையவர்களும் அல்ல. எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, எங்களுக்கு ஒரு பரம்பொருள் உண்டு, எங்களை ஆளுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் ராஜ்யங்களை அசைத்து தூதர்களின் சத்தத்தையும் தொனிக்க செய்கிறவருமாயிருக்கிறார். அவர் பூமியை அசைக்க பண்ணுகிறவரோ, பூமியை ஒரே நொடி பொழுதில் பிளக்க பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவரின் நாமத்தில் ஓரோ சேப்பத்தின் விக்கிரமே உன் வல்லமைகளை கடிந்து கொள்கிறோம். வில்பிகிஷரோ பிலகேஸ்வரோ, உன்னுடைய நாமம் மட்டும் பயன்படட்டும். நீரே புகழப்படுவீராக. நீர் ஒருவரே புகழ்ச்சிக்குரியவர், நீர் ஒருவரே கனத்துக்குரியவர், நீர் ஒருவரே மகிமைக்குரியவர், நீர் ஒருவரே வல்லாதி வல்லவர். உடைய நாம் மட்டும் மகிமைப்படுறோம். இயேசு என்னும் பரம்பொருள் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ரத்தின சுருக்கமாய் அவனுடைய வார்த்தையை தியானித்து நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். என்னாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு கொடுப்பார், உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை. புதிய ஆண்டிலே முதலாவது மாதமாக இருப்பதினால் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். மோசே 12 பேரை கானானை வேவு பார்க்க அனுப்பினார். 12 பேர் திரும்பி வந்தார்கள். ஆனால் 10 பேர் சொன்னாங்க, மோசே நீர் சொன்ன மாதிரி, கடவுள் சொன்ன மாதிரி தேசம் ஆசீர்வாதமான தேசம், செழிப்பான தேசம், உண்மைதான். ஆனால்
அங்குள்ள ஜனங்களை பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் இரையாகி விடுவோம். நிச்சயமாய் நாம் அங்கு போய் அதை சுதந்திரிக்க முடியாது. காரணம், நம்மை காட்டின அவர்கள் பலவான்கள், பலசாலிகள். எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம் என்று 10 பேர் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி சமஸ்த இஸ்ரவேலரையும் கலங்க பண்ணிவிட்டார்கள். ஆனால் 2 பேர் மாத்திரம் சொன்னார்கள். காலேப்பு யோசுவாவும், இல்லை இல்லை, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நிச்சயமாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார், அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு மாறாதவர், ஒருபோது பொய் உரையாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் எதையெல்லாம் செய்வேன் என்று சொன்னாரோ அதையெல்லாம் நிச்சயமாய் செய்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா. யாக்கோபு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன். தேவ ஜனமே, வேதம் சொல்வது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு. இதுதான் நம்முடைய விசுவாசம். ஆண்டவர் சொல்லிட்டாரியா, ஆனால் காலதாமதமாகிறது. அவர் சொன்னது நிறைவேறுவதற்கேற்ற சூழ்நிலை இல்லை. சூழ்நிலை சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்கிறது. ஆகவே இனிமேல் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறாது, அது பொய்த்து போய்விட்டது, காணொலியாய் மாறிவிட்டதுன்னு சொல்லி கலங்கி தவிக்காதீர்கள். காலம் கடந்து போய்விட்டது என்று சொல்லி தேவனுடைய வல்லமையை ஒரு நாளும் மட்டாய் எண்ணி விடாதீர்கள். அல்லேலூயா. தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாம் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் யோபு சொன்னார், தேவரி நீ சகலவற்றை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்வேன் என்று சொன்னாரோ அது எல்லாம் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். ஐயா, காலம் கடந்துட்டியா, நாட்கள் உருண்டோடி விட்டது. அவருக்குன்னு ஒரு காலம் இருக்குதுங்க, அவருக்கும் நேரம் இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவரை சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்ததால் நேரமும் வந்தது. ஆண்டவர் நமக்கென்று ஒரு நாளை, நேரத்தை, சமயத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் நமக்கு வாக்கு பண்ணினது நிச்சயமாய் வந்து சேரும். அது வருகிற வரையிலும் நாம் பொறுமையோட, விசுவாசத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததி கடற்கரை மணல், வானத்து நட்சத்திரம் போல. வருடம் உருண்டோட உருண்டோட ஆபிரகாம் பார்த்தான், இது ஒப்பேராது. சாரால் பார்த்தா, இது ஒப்பேராது. ஒரு ஷார்ட்கட் ரூட்டை போடு, பிள்ளைதானே வேணும் கொஞ்சம் குலாவதற்கு. ஆண்டு சொன்னார், நான் ஓ மனைவி மூலமாய் ஓ சந்ததி வாக்கு தத்தத்தின் பிள்ளையை தந்து ஆசீர்வதிப்பேன். ஆனால் சாராலோ மாம்சத்தின்படி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். கொஞ்சம் காலம் கடந்த உடனே, நேரம் போன உடனே ஆண்டவரை சார்ந்து வாழாதபடி நாம் வேறு காரியங்களை சார்ந்து வாழுகிறோம். குறுக்கு வழி ஏதாவது இருக்கா ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு? குறுக்கு வழி ஏதாவது இருக்கா பணம் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு? குறுக்கு வழி ஏதாவது இருக்கா என் வியாதி நீங்குவதற்கு, என் பிரச்சனை மாறுவதற்கு? எங்கள் பகுதியில், உங்கள் பகுதியை பற்றி எனக்கு தெரியாது, எங்கள் பகுதியில் ஜனங்கள் ஒரு வாரம் ஒரு மாதம் சர்ச்சுக்கு வருவாங்க. பிணி தீரலை, பிரச்சனை மாறலைன்னா அருகில் உள்ள அசுத்தாவி மூலமாய் அவங்களுக்கு ஒரு திருப்தி, அப்பா சுகமாயிட்டு. ஆனால் பிற்பாடு தான் என்ன, அவர்களுக்கு உண்டான பிரதிபலனை அவர்கள் பார்ப்பார்கள். ஆபிரகாம் ரூட் மாறி போனனால அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தான் என்று அறிவோம். தேவ ஜனமே, இன்றைக்கினுடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். அதற்கு உண்டான குறித்த நேரத்திலே, குறித்த சமயத்திலே தேவன் அதன் வாழ்க்கை நிறைவேற்றுவார். ஆனால் அது வருகிற வரையிலும் நாம் பொறுமையோடு காத்திருக்கும்படியாக, விசுவாசத்தோடு காத்திருக்கும்படியாக, விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்யும்படி அழைக்கப்படுகிறோம். 2 பேர் சொன்னார்கள், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் பாலும் தேன் ஒரு தேசத்தை நமக்கு கொடுப்பார்.
உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள், கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேலே இருந்துன்னா எங்கள் குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அவருடைய பிரியம் எங்கள் பிள்ளைகள் மேலே இருந்தால் எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படும், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். தேவ பிரியம் என் குடும்பம் என் கணவர் மேலே இருந்துச்சுன்னா அவருடைய கை தொழில் அவருடைய வியாபாரம் செழிக்கும். தேவ பிரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உங்கள் கூடாரம் செழிக்குங்க. அல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸ் செழிக்கும், உங்கள் பிள்ளைகள் தலை தோங்குவார்கள். நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார், உன் குடும்பம் கட்டப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் தொழில் செழிக்கும், உன் கூடாரம் செழிக்கும். உன் தேசம், உன் பட்டணம், நீங்கள் வாழுகிற இந்த பட்டணம், நீங்கள் போகிற சபை செழிக்கும், எழுப்புதல் அடையுங்க. எப்போ? கர்த்தர் மேல் பிரியமாக இருப்பாரானால். ஆகவே தான் அப்போஸ்தலர் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்றார், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். ஆமென். நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், நலமல்லாதவை எல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள். நம்முடைய இருதயத்தின் நோக்கம் விருப்பம் எல்லாம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? தேவனை பிரியப்படுத்த நான் என்ன செய்யணும், எதை செய்தால் தேவன் பிரியப்படுவாரையா? ஒரு மனைவி அதானே நினைக்கிறா, எதை செய்தால் என் கணவரை பிரியப்படுத்த முடியும்? ஒரு கணவர் நினைக்கிற, எதை செய்தால் என் மனைவி நான் பிரியப்படுத்தலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனை பிரியப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். பவுல் அப்போஸ்தலன் கேட்டால் சொல்லுவார், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனாய் நான் ஊழியம் செய்தால் நான் ஊழியக்காரன் அல்ல. மனுஷரை பிரியப்படுத்தி ஊழியம் செய்தால் தேவனுடைய பார்வையிலே நாங்கள் ஊழியக்காரனாய் இருக்க முடியாது. ஆண்டவரை பிரியப்படுத்தி அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும்போது தான் தேவனுடைய உள்ளம் பிரியப்படும். அவர் கண்டித்து பேசினா கண்டித்து பேசணும். இல்லை, என் ஜனம் காயப்பட்டு வந்திருக்குப்பா, ஆறுதலோடு பேசுனா காயம் கட்டும்படி ஆறுதலோடு பேசணும். புத்தி சொல்லும்படி பேசினா புத்தி சொல்லும்படி பேசணும். அதுதான் அவர் ஊழியக்கார மேல் பிரியப்படுவா. இன்றைக்கு தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையில் அந்த புதிய வருஷத்தில் நீங்கள் உங்களே கேட்டு பாருங்கள், என் குடும்பத்து மேலே தேவன் பிரியமாக இருக்கிறாரா? என் பிள்ளைகள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறாரா? என்னுடைய நினைவுகளில் அவர் பிரியமாக இருக்கிறாரா? என் சிந்தனையில், என் நடக்கையில், என் வார்த்தையில், நான் செய்கிற கையின் பிரயாசத்தில், என் ஊழியத்தில், என் வேலையில் தேவன் பிரியமாக இருக்கிறாரா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆவியை பெற்றிருக்கலாம். கேளுங்க, ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் மேலே பிரியமாக இருக்கிறீரா? ஆவி பெற்றிருக்கிற ஆண்டவரே, என் மேலே பிரியமாக இருக்கிறீரா? நான் ஊழியை செய்கிற ஆண்டவரே, என் மேலே நீர் பிரியமாக இருக்கிறீரா? அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கெழுதின முதலாம் நிருபம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். சில காரியங்களை வேகமாய் சொல்லி நான் கடக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. போதும், வேதம் தெளிவாய் சொல்கிறது. அப்படி இருந்தும் தேவன் அதிகமான பேரிடத்தில் பிரியமா இருந்ததில்லை. யாரிடத்தில் அவர் பிரியமா இருந்ததில்லை? முதல் வசனத்திலிருந்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட ஜனம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனால் மோசே மூலமாய் விடுதலை பெற்ற ஜனம். ஐயா, அவர்கள் யார்? மீட்கப்பட்டவர்கள். நம்ம பாசையில் சொல்ல ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் யார்? ஆவியை பெற்றவர்கள். போட்டிருக்கு, மோசே மூலமாய் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் நாம் பெறுகிற தண்ணீர் ஞானஸ்நானம், நாம் பெறுகிற பரத்திலிருந்து வருகிற ஆவி ஞானஸ்நானம், நாம் பெறுகிற பரிசுத்த பந்தி ஞான கண்மலை தண்ணீரை குடித்தவர்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, மீட்கப்பட்டவர்கள். ஆமென். ஞானஸ்நானம் பெற்றவர்கள்,
பரிசுத்தாவின் பின்மாறி பெற்றவர்கள், பரிசுத்த பந்திலே பங்கு பெற்றவர்கள். ஆனால் அவர்களில் என்ன போட்டிருக்கு? அப்படி தானே போட்டிருக்கு. அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆகவே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் நுழைய முடியாதபடி வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். என் அன்பு தேவ ஜனமே, அவருடைய சொந்த ஜனம் எகிப்தில் அடிமைத்தனத்தில் முறையிட்ட போது, கூக்குரலிட்ட போது, மனநொந்த போது தேவன் சொன்னார், நீ உன் கூக்குரலை கேட்டேன், ஓம் வேதனையை பார்த்தேன், என்னால் மேலே இருக்க முடியல, விடுவிக்க முடியாது, இறங்கி வந்தேன், மோசே வா. என் ஜனம் என்று உரிமையோடு அழைத்த ஜனங்க, மீட்கப்பட்ட ஜனம், ஆவி பெற்ற ஜனம், கண்மலையாகி கிறிஸ்துவை பருகிற ஜனம். ஆனால் தேவனை பிரியப்படுத்தி வாழ்வதற்கு மறந்து விட்டார்கள். ஐயா மார்க்கு ஆலயத்தின் விசுவாசி குடும்பங்களே, தேவன் நம்மளை கிருபையாய் ரட்சித்து அபிஷேகித்து ஆசீர்வதித்து பட்டணம், தேசம், உலகம் முழுவதும் இந்த மண்ணின் மக்கள் இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? அந்த 25ஆம் தேதி வந்துச்சுன்னா ரோடு ஃபுல்லாக காரு. நான் இத்தனை நாள் வந்திருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கும். எல்லா கார்லேயும் கிறிஸ்தவ வசனம். நான் நினைப்பேன், ஆண்டவரே எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மீது தேவன் பிரியமாக இருக்கிறாரா? தேவன் பிரியப்படும்படி அவருடைய வாழ்வு இருக்கிறதா? தேவன் பிரியப்படும்படியாய் அவர்கள் நடக்கிறார்களா? தேவன் பிரியப்படும்படியான காரியமுடைய வாழ்வில் எல்லையில் உண்டோ? தேவஜனம் தேவனை மறந்து தனக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுநாதர் சொன்னார், ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, இதோ உம்முடைய சித்தம் செய்ய நான் பூமிக்கு வருகிறேன். பிதாவை சித்தம் செய்யும்படியாக, அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாக இயேசு இந்த பூமியிலே தன்னை தாழ்த்தி சிலுவையில் மரணம் அடைந்தும் பிதாவை பிரியப்படுத்தும்படி, அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, என் கூடவே இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரும் கூட இருக்க வேண்டுமானால், அவருக்கு பிரியமானதை, அவருக்கு சித்தமானதை நீங்கள் நானும் செய்வோமானால் அவர் நம்மளை விட்டு பிரியவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. ஆகவே தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே வானம் திறக்கப்படுகிறது சொல்றாரு. இதோ நேசகுமார் விரும்பியில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஜெபம் போது சொல்றாரு, எப்பெல்லாம் தேவனுக்கு பிரியமானதை இயேசு செய்கிறார் அப்பெல்லாம் அவரை குறித்து பரத்திலிருந்து சாட்சி வருகிறது, என் நேசகுமார் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஆகவேதான் குமாரன் இயேசு கிறிஸ்துவை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய எல்லாருடைய முழங்காலும் முடங்கும்படியாக, நாவுகள் யாவும் இயேசுவை ஆண்டவரின் அறிக்கை செய்யும்படியாக, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் தமது குமாரன் இயேசுக்கு கொடுத்தாருங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவருக்கு பிரியமானதை செய்ய இந்த புதிய ஆண்டில் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. தம்பி அனீஸ் சொன்னான், ஒரு காலத்தில் மற்றவங்களை பிரியப்படுத்தணும், நான் கெத்து சொல்லுவான், கெத்தா வாழணும் ஐயா ஊரில், எப்போவும் நான் 10 பேரோட பாடி காட்டோட. பாருங்கள், இப்போ ஆண்டவரை பிரியப்படுத்தும்படி அவருக்கு எப்படியாகிலும் ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும், தினந்தோறும் காரில் ஏற்றிட்டு போகிறான். ஆண்டவர் நல்ல கிருபையை கொடுத்துருக்கிறார், வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறார். ஒருத்தரை பார்த்த உடனே ஸ்கேன் பண்ணிடுவான். ஆண்டவர் சொல்வார், என்னது கேட்பான், ஐயா இந்த நபர் சரியில்லை, சொல்லவா வேண்டாமா? சொல்லுடா. அவன் ஊழியக்காரனா யாரான சொல்லு, கர்த்தர் காமிச்சானா அடி. அதுக்கு தான் தேவன் அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு. கள்ளத்தனமாக இருக்கிறவன சோப்பு போட்டு வைக்கக்கூடாது. ஆமேன். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறதுக்கு தான் ஆவியானவர். ஆமேன். மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை எங்களை கொண்டு வந்துருக்கிறோம், உங்களோடு கூட சில காரியங்களை செய்து உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக தான் தேவன் எங்களை 2 வாலிபுடைய சாட்சிகள் மத்தியிலே விதைத்திருக்கிறார். அல்லேலூயா.
நீங்கள் இனி ஒரு காலங்களில் தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்பதற்காக, தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக, தேவனுக்கென்று மனவாட்டி திருச்சபை ஆயத்தப்படும்படியாக. அன்றைக்கு வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். காரணம் என்ன? வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், எல்லாம் தெரிந்தது தான். 6ஆம் வசனத்திலேருந்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. எத்தனை வசனம் வர? ஏறத்தாழ 10ஆம் வசனம் வர. ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே பாவம் உட்பிரவேசிக்க ஆரம்பித்து விட்டதையா. விபச்சாரம், வேசித்தனம், முறுமுறுப்பு, தேவனை பரீட்சை பார்த்தல் என்கிற பாவம் தேவ ஜனத்துக்குள்ளாய் பூந்து விட்டதினால் தேவனை பிரியப்படுத்துவதற்கு மனமில்லாதபடி தங்களை பிரியப்படுத்துவதில் தீவிரம் காட்டினார்கள். எனது மாமிசம், எனது மனசு விரும்புகிறபடி நான் வாழுவேன். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனம் அப்படித்தானே போகுது. கொஞ்சம் பணம் கையில் வந்த உடனே ஆண்டவரை மறந்து அந்நிய காரியங்களை தலையிடுகிறார்கள். ஆண்டவரை மறந்து உல்லாசமாய் வாழ வேண்டும், உலகத்தில் இருக்கிறலாம் அனுபவிக்கணும். ஐயா, எவ்வளோ பணத்தை செலவு பண்ணணுமோ செலவு பண்ணுவோம். நான் என் குடும்பம், என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும். ஐயா, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பது நமக்காய் மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படிதான் தேவன் நம்மளை பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கிறார், கனத்திலே ஆசீர்வதிக்கிறார், அதிகாரத்திலே உயர்த்துகிறார், அபிஷேகத்தை தந்து நம்மளை தேவன் கனப்படுத்துகிறார். எதற்காய்? பிறர் ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக, அழிந்து போகிற ஜனம் மீட்கப்படுவதற்காக, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக தான் தேவன் உன்னை உயர்த்துகிறார் ஐயா, உன்னை கனப்படுத்துகிறார் ஐயா. நாம் என்ன நினைக்கிறோம்? நான் என் குடும்பம் சபையில் உயர்ந்திருக்கிறோம், ஆசீர்வாதம் சாட்சி வேற. உங்கள் குடும்பத்தை வச்சு எத்தனை பேர் ஆதரிக்கப்படுகிறார்கள்? உங்கள் குடும்பத்தை வைத்து, தேவன் தந்த ஆசீர்வாதத்தை வைத்து தேவனால் என்ன லாபம்? தேவனுக்கு என்ன லாபம்? அவருடைய ராஜ்யத்திற்காக எதை நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்கள்? பவுல் அப்போ சொன்னா, ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன், வாங்குகிற பார்க்கலும் கொடுக்கிறத பாக்கியம் என்று அறிந்து இரவும் போல வேலை செய்து 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 சபையை கட்டி எழுப்பினார், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாருங்க. என் அன்பு தேவ ஜனமே, பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்குமானால் நாம் தேவனை பிரியப்படுத்தி வாழவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் எலியா சொன்னார், 2 மனமுழுவலாய் குந்தி குந்தி நடக்கிறிய. 1, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றி அவரை பிரியப்படுத்தி வாழ். இல்லை, பாகால் தான் உனக்கு தெய்வமாக, உலகம்தான் உங்களுக்கு தெய்வமாக இருக்குமானால், உலகத்தின் சிநேகம்தான் உங்களுக்கு வேண்டுமானால் தாராளமாய் பின்பற்றுங்க. ஆகவே வெளிப்படுத்தல் செய்த சொன்னார், பாவம் செய்கிற இன்னும் பாவம் செய், அநியாயம் செய்கிற இன்னும் அநியாயம் செய். அதே நேரத்தில் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக, நீதி செய்கிற இன்னும் நீதி செய். தேவ ஜனமே, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பிரயாசப்படுகிறீர்களா? பிரயாசப்படுங்கள், பலனை உங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். நீதியாய் வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்களா? முயற்சிங்கள், ஓடுங்கள். அதுக்குண்டான பலனை உங்கள் வாழ்க்கையில தேவன் தருவார். நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கும் செய்யாதற்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற நாட்கள் சீக்கிரம் வரப்போகிறது. முறுமுறுப்பு, எத்தனை அற்புதம் செய்தார் ஆண்டவர். வனாந்தரத்திலே ஆகாரம் இல்லை என்று சொல்லி, தண்ணீர் இல்லை என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். இன்னைக்கு தேவ ஜனமே, ஆண்டவர் மேல் உங்களுக்கு வருத்தம் இருக்குதா? தேவனுக்கு ரோமாய் நீங்கள் முறுமுறுக்கிறீர்களோ? தேவனுக்கு ரோமாய் வார்த்தையை பேசுகிறீர்களோ? சில சொல்கிறாங்க, அநியாயக்காரன் நல்லா தான் இருக்கான் ஐயா, கடவுளுக்கு பயந்து வாழ்கிற நாங்கள் கஷ்டப்படுறோம். சொல்லாதீர்கள். நீதிமானுக்கு, மெய்யாகவே நீதிமானுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. வேதம் தானே சொல்லுதுங்க. ஏன் ஜனங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த மறந்துட்டாங்க? அவிசுவாசம். நல்லா புரிஞ்சுக்காங்க, அவிசுவாசம். அவர் எங்கே வனாந்தரத்தில் ஆகாரம் தருவார்? அவர் எங்கே தண்ணீரை தருவார்? அவர் எங்கே நம்மளை பார்ப்பாரு? எகிப்தில் பார்த்தாரே, கூக்குரலை கேட்டாரே, அற்புதமாய் விடுதலையாக்கின தேவன் வனாந்தரத்திலே உன்னை கைவிடுவாரோ?
ஏன் நாம் அவரை பிரியப்படுத்தி வாழ முடியாததற்கு தடை அவிசுவாசம். அதுதான் வேதம் பேரேற்கும் 11 சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் விசுவாசிங்க, நம்புங்க. ஆண்டவரே, நான் உம்மை தேடினா நீர் என்னை கைவிடவே மாட்டீ. சங்கீதக்காரர் சொல்ற, உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபோது கைவிடுகிறதில்லை. அவர் மீது விசுவாசமாக இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2004ஆம் ஆண்டு சபை ஊழியராய் நான் ஜாயின் பண்ணேன். என் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம், பிரச்சனை, பாடு பத்திரம். எல்லாரும் நினச்சாங்க வெட்கப்பட்டு போவான், இவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அவங்களுக்கு தெரியும் சர்ச்சு பாலிட்டிக்ஸு, டயஸு பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் சிக்குண்டு சின்ன பின்னமாக போனேன். ஐயாவுக்கு தெரியும், சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்தேன். அல்லேலூயா. அவர் என்னை வெட்கப்படுத்தலை, வெட்கத்திற்கு பதிலாக தேவன் என்னை தலையை நிமிர செய்தார். உங்கள் தலையை நிமிர செய்வார். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். புதிய ஆண்டிலே முறுமுறுக்கிற காரியத்தை உதறி போடுங்க. தேவனை பரீட்சையை ஒரு நாளும் பார்த்திராதுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத வழியை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு பிரியமானது என்னது பாருங்க, வேதத்தில் தேடி பாருங்க, ஏராளம் இருக்குது. ரொம்ப பிரியம் எது தெரியுமா? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அல்லேலூயா. இதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். ஆகவே தான் தேவ கோபம் அவர் மீது பற்றி எறிந்தது. வனாந்தரத்திலே அவர்கள் மாண்டு போனார்கள். இந்த புதிய ஆண்டிலே தேவ ஜனமே தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, பரிசுத்தத்தினை சிநேகிக்கிற ஆண்டவர், பரிசுத்தத்தை நீர் விரும்புகிற ஆண்டவரப்பா. நம்முடைய குடும்பத்தில் கூடாரத்தில் பரிசுத்தம். ஆண்டவர் சிநேகிக்கிற காரியம் என்னங்க? ஒன்று விசுவாசம் சொன்ன, 2வது பரிசுத்தம், 3வது வேதம் சொல்லுகிறது செம்மையானுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். இந்த புதிய ஆண்டிலே ஜெபிப்பதற்கு உங்களை அர்ப்பணிங்க. இதுவரைக்கும் நீங்கள் ஜெபிக்காதவர்களாக இருப்பீர்களானால் இந்த புதிய ஆண்டிலே ஜெபம் பண்ணுவதற்கு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் தனித்து குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது நான் தனித்துமோடு உறவாடுவேன். என் குடும்பமாய் சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. சபையாய் இணைந்து நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் தலையெழுத்தே தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையே மாறுங்க, மாறும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு நமக்கு ஜெபம் அவசியம். பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஜெபம் அவசியம். ஊழியம் செய்வதற்கு ஜெபம் அவசியங்க. இயேசுநாதரை பாருங்கள், தேவகுமாராக இருந்த இந்த பூமியிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முழுவதும் ஜெபித்தார். அதிகாலை இருட்டோடு ஜெபித்தார். தான் மாத்திரமல்ல, தன்னோடு ஒரு கூட்டத்தை இணைத்து கொண்டு ஜெபித்தார். இன்னைக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும்னா தனித்து ஜெபம் பண்ணுங்க, சபையில் கூடி ஜெபம் பண்ணுங்க, ஐயாவோடு இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஐயா சொன்ன மாதிரி இந்த ஆண்டு இந்த சபையிலே தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். அல்லேலூயா. எங்கு பார்த்தாலும் வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாய் தொடப்படுகிறார்கள். தொடப்படுறவங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் பலத்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். வரங்களோடு வல்லமையோடு ஊற்றுகிறாருங்க. இனி வரும் காலங்களே வாலிபர்களை கொண்டு தேவன் சபையிலே சமுதாயத்திலே அசாதாரணமான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியக்காரர் மூலம் தான் என்ன அற்புதம் அடையாளம் நடக்குன்னு எண்ணிராதுங்க. மரித்தோர்கள் உயிரோடு எண்ணிராதுங்க. அற்பமாக எண்ணப்படுகிற வாலிபர் பிள்ளைகள் மூலம், சபையார் மூலம் தேவன் வரும் காலங்களில் அற்புதங்களை அடையாளம் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். ராபா காரமானா சந்தரபாலா காரா ஹாலேலு. எல்லாருக்கும் மூடு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு
நம்மை கொண்டு சேர்ப்பார், அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இந்த வருடம் உங்களுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். நீங்கள் விரும்புகிற நன்மைகளை தேவன் கொடுப்பார். ஹாலே, சுகமாக இருக்கலாம், ஹாலே லூயா, ரட்சிப்பாக இருக்கலாம், குடும்பத்துக்கு அபிஷேகமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு தடைப்பட்ட காரியத்தில் தேவன் நன்மையை தருவார். தேவ ஜனமே, லீ பா கா தா ஷே கா மரா டூ கா பா ஷாலா கராபலா, நீங்கள் தலை குனிந்த இடத்துல தேவன் தலையை நிமிர பண்ண போகிறார். நிமிர முடியாத கூனியை போல பிசாசானவர்கள் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். உங்க மேல இருக்கிற சாத்தானின் நுகத்தடியை முறிக்க போகிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை பலமாய் கடந்து வர போகிறது. தேவனுக்கு பிரியமானதை செய்வதிலே நீங்கள் தீவிரம் காட்ட போகிறீர்கள். சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரே ஒரு விருப்பம் தான்ப்பா, நான் என் குடும்பம் உங்களை பிரியப்படுத்தி வாழணும்ப்பா. உமக்கு பிரியமானது எது என்று அறிந்து அதை நாங்கள் செய்யணும். உமக்கு பயந்து உடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தேவ ஜனமே, இந்த புதிய ஆண்டிலே இந்த முதலாவது உபவாச கூட தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே, நான் என் குடும்பம் உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு காத்திருப்போம். ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். ஆண்டவரே, அசுத்தத்தை களைவோம், அருவருப்பை அகற்றுவோம். பாவ கிரியைகள் எங்களது வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. இருளின் கிரியைகள் வெளியேறுவதாக. சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக. நிர்விசாரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. குறை சொல்லுகிற ஆவிகள் வெளியேறுவதாக. முறுமுறுக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. எல்லாம் அந்த ஆவி வெளியேறுவதாக. லா காபா ஷேகா தாராலா குரபா லேகன் த்ரோ ஷேகாரா. எல்லாரும் கேளுங்க, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு பிரியமானதை செய்ய உம்முடைய வல்ல ஆவியானவர் எங்கள் மேலே இப்போது இறங்கி வருவீராக. எங்களை நிரப்புவீராக, என் சபையை நிரப்புவீராக. இதோ அக்கினியை போல வந்து சொன்னீரே, பற்றி எறிய வேண்டும் விரும்புகிறவரே, உம்முடைய அக்கினி எங்கள் சபையிலே, எங்கள் குடும்பத்திலே, இந்த பட்டணத்திலே, சேகரத்திலே நீர் பாடுவீராகப்பா. ராபாலா சந்தரபாலா கரா. அருமையான தம்பி நெல்சன் இப்போ உங்களுக்காக ஜெபிப்பார்கள். தேங்க்யூலா. அருமையான தம்பி இப்பொழுது கடைசியாக உங்களுக்கு 5 நிமிடம் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் அவருக்கு நல்ல தரிசன கிருபை கொடுத்திருக்கிறார். உங்கள் சபையை குறித்து நேற்று எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு அழகாய் சொன்னார். இந்த சபையில் உள்ள காரியெல்லாம் இருக்கிறது மாமான்னு சொல்லி. இப்போ சில நிமிடங்கள் உங்களை ஜெபத்தில் நடத்துவார். அவரோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் ஜீசஸ். இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம்ம இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வேலைக்காரன் பிழைத்தான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இந்த ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லுங்கள் என்று நீங்கள் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆண்டவரிடம் கேளுங்கள். இயேசுவே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும்னு கேளுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். அவர் அற்புதத்தின் தேவன். அவர் மாறாதவர். அவர் நமக்காக அற்புதம் செய்கிறவர். அவரிடம் நீங்கள் கேளுங்கள். இயேசுவே, என் வாழ்க்கையில் பிரச்சனை ஏசப்பா, நான் கோயிலில் நல்லா தான் இருக்கேன், வீட்டுக்கு போனால் எனக்கு துன்பம், வெளியே போனால் துன்பம், யார்கிட்ட சொல்லனே தெரியல, நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்களா? ஏசப்பாட்ட கேளுங்க. இயேசுவே, ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்கப்பான்னு நீங்கள் கேளுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன். ஒருத்தங்க இருக்கீங்க அங்கே, துன்பம், பாடு, வேதனை, துன்பம், பாடு, வேதனை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில். ஆண்டவருக்கு நீங்கள் பயந்தவங்க, ஆண்டவருக்கு நீங்கள் பயபக்தியாக உள்ளவங்க, ஆண்டவர் சொல்கிற அடையாளமாக தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடு, துன்பங்கள் ஏராளம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உனக்கு கூடாரம், நானே உனக்கு கூடாரம் என்று சொல்கிறார். உங்களுக்கு அடையாளம் இயேசு. நீங்கள் பயபக்தியானவங்க, இயேசுக்கு நீங்கள் பயபக்தியானவங்க. நான் இயேசு சொல்கிறார், நானே உனக்கு கூடாரம், கவலைப்படாத என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்கள். அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். அவர் உங்களை காப்பாற்றுகிற தேவன். சுவர் புறமாக திரும்பி நிற்கிங்க ஒருத்தங்க,
ஆண்டவர் சொல்லுகிற அடையாளமாக தான் சுகர்புறமாய் திரும்ப நின்று வீட்டில் கண்ணீர் விட்டுறீங்க. ஒரு ஜன்னலை பிடிச்சிட்டு சுகர்புறமாக நின்று கண்ணீர் விட்டுறீங்க. எனக்கு யார் உண்டு, எனக்கு யார் உண்டுன்னு நீங்கள் கண்ணீர் விட்டுறீங்க. ஆண்டவர் சொல்லுகிற அடையாளமாக தான் ஆண்டவர் உங்களுக்காய் வருகிறார். ஆண்டவர் உங்களுக்காய் வருகிறார். நீங்கள் நடக்க முடியும், உங்கள் காரியத்தில் நீங்கள் எதுவுமே செய்ய முடியலை, உங்கள் காரியத்தில் நீங்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கீங்க. இந்த காரியம் எனக்கு நடக்க மாட்டேங்குன்னு ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற அடையாளமாக தான் நீங்கள் வீட்டில் ஜன்னலை பிடிச்சிட்டு சுகர்புறமாக நின்று அழுறீங்க, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு. ஆண்டவர் உங்கள் முடங்கின வாழ்க்கை இன்று தூக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நல்லவர், அவர் கைவிடவே மாட்டார் உங்களை. அவர் ஜீவனுள்ள தேவன். இயேசுவே உடைய பிரசனத்திற்காக நன்றி. இயேசுவே உடைய பிரசனத்திற்காக நன்றி. இயேசுவே உடைய பிரசனத்திற்காக நன்றி. இயேசுவே நீங்கள் எளிய வாழ்க்கை தான் வாழ்கிறீங்க. இங்கே இன்னொருத்தங்க இருக்கீங்க, எளிய வாழ்க்கை தான். அடுத்தல என் வாழ்க்கை என்ன ஆகும், என் வாழ்க்கையில் நான் எங்கே போகிறேன்னே தெரியலையே. மிகவும் எளிய வாழ்க்கை. நீங்கள் இப்போது இயேசுவிட வேண்டு கொண்டிருக்கீங்க. எளிய வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நானே உனக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்கிறார். இயேசுவே உம்மை துதிக்கிறேன் இயேசப்பா, உம்மை துதிக்கிறேன் இயேசு சுவாமி, உம்மை துதிக்கிறேன் இயேசப்பா. இயேசுவே நீங்கள் பெஞ்சில் ஒருத்தங்க இருக்கீங்க, இங்கே தான் பெஞ்சில் இருந்து உங்கள் கைகள் பெஞ்சு மேலே இருந்து ஆண்டவரை இப்போ நோக்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஒன்று வேண்டு கொண்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறது, இந்த பெஞ்சில் தான் ஒருத்தங்க இருக்கீங்க, ஆண்டவர் நோக்கி வேண்டி கொண்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, நான் கைவிடுகிற தேவன் அல்ல என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் பிதாவை நோக்கி இயேசு பார்த்தார். என்ன காரியமானாலும் பிதாவை நோக்கி பார்த்தார். அதே போல் ஆண்டவர் உங்களிடம் விரும்புவது நீங்களும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை ஒரு ஊழியக்காரராக பயன்படுத்துவேன் என்று சொல்கிறார். நீங்கள் எத்தனை வயதானாலும் என்ன காரியமானாலும் அவர் உங்களை ஊழியத்திற்கு பயன்படுத்துவேன் என்று சொல்கிறார். இயேசுவே உடைய பிரசனத்திற்காக நன்றி. இயேசுவே உடைய பிரசனத்திற்காக நன்றி. இயேசுவே பரிசுத்த ஆவியை முழுவதுமாக உணர்கிறேன். பரிசுத்த ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் இயேசுப்பாட்ட கேளுங்க. மனுஷங்கிட்ட கேட்டால் எதுவுமே உங்களுக்கு நிரந்தரமாக அமையாது. இயேசு உங்களுக்கு ஒன்று செய்தால் அது உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக அமையும். அவர் உங்களை கைவிடுகிற தேவனே அல்ல, அவர் நம்மை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்கிற இயேசு கிறிஸ்து. இயேசுவே உடைய பிரசன்னத்திற்காக நன்றி. இயேசப்பா இந்த மக்களை நீங்களே பாருங்கள். இயேசப்பா அனைத்து காரியத்திலும் நீங்களே வழி நடத்துங்க. இயேசு சுவாமி எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினீரே, அதே போல வழி நடத்துங்க. இயேசப்பா அனைத்தையும் உடைய பாதத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட எப்போதும் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வர கடவோம்.